வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மஜா கிரியேஷன்ஸ் பனாரசி சூட் கலெக்ஷன் பத்தின ஒரு காணொளி. நீங்க பகிர்ந்துகிட்டது. ஆமா. இதுல பண்டிகை காலத்துக்கு ஏத்த மாதிரி டசர் சில்க், பியோர் கோரா சில்க், ஷிஃபான், அப்புறம் கட்டி ஜார்ஜெட்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, நிறைய டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸ் காட்டியிருந்தாங்க. அதோடைய நெசவு நுட்பங்கள், டிசைன்கள் பத்தியெல்லாம் இருக்கு. சோ இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை அப்படியே பிரிச்சு பார்க்கறது தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பனாரசிங்கிறது அது வெறும் துணி இல்ல பாருங்க, அது ஒரு கலை, ஒரு பாரம்பரியம். உண்மைதான். இந்த வீடியோல காட்டுற ஒவ்வொரு சூட்லயும் அதோட நெசவு முறை, அதுல யூஸ் பண்ணியிருக்கிற நூல், அதாவது சோனா ரூபான்னு சொல்றாங்களே, ஆமா ஆமா தங்கம், வெள்ளி ஜரிக, ஆமா ஆமா அப்புறம் இந்த மீனாக்காரி மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள், இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது. சரி. இது ஏன் இவ்ளோ மதிப்பு மிக்கதா இருக்கு, ஏன் இது காலத்துக்கும் நிக்குதுங்கிறத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம. முதல்ல அந்த டசர் சில்க் சூட்ஸ் பத்தி பேசினாங்க இல்லையா? வெங்காய நிறம், ரஸ்ட், கிரேனு பல கலர்ஸ்ல பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆமா, கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அணியறதுக்கும் சௌகரியமா இருக்கும் போல. விலை 5500ன்னு சொன்னாங்க. ஆனா இது பியோர் டசர் இல்ல செமி டசர்னு மென்ஷன் பண்ணாங்க. ஆமா, அது முக்கியம். இது செமி டசர், ட்ரை கிளீன் கூட தேவையில்லைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த செமி டசருங்கிறது பியோர் டசரோட தோற்றத்தை கொடுக்கும், ஆனா பராமரிக்கிறது கொஞ்சம் சுலபம். அதனால டெய்லி வேர் மாதிரி இல்லாட்டியும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது நல்ல சாய்ஸ். ஓ சரி சரி. விலையும் அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து நீங்க அந்த ஷிஃபான் சூட் பத்தி சொன்னீங்களே, நீல நிறத்துல. ஆமா, அந்த நீல நிற பியோர் ஷிஃபான் சூட், சில்வர் ஜெரிகை ஒர்க் செம்மையா இருந்துச்சு. 7500 ரூபாய். அதுல கிரே பாட்டமும் பின்னாடி சின்னதா போல்கா டாட்ஸ் டிசைனும் ரொம்ப யூனிக்கா ஃபீல் ஆச்சு. கரெக்ட். அந்த சில்வர் ஜரிக, அதாவது ரூபா ஒர்க், இங்க ஜரிக வீவிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இது தங்கம், சோனா இல்லனா வெள்ளி நூல்களை வச்சு நெய்யறது. இதுதான் அந்த பனாரசி உடைகளுக்கு அந்த ரிச் லுக்கையும் மதிப்பையும் கொடுக்குது. ஓ அப்படியா? சரி, அடுத்து கோரா சில்க்ல 2 வெரைட்டி பார்த்தோம். ஒன்னு பழுப்பு நிறம், அதுல முத்துக்கள், கோட்டாலேஸ் வச்சு ஹேண்ட் ஒர்க் பண்ணிருந்தாங்க. 7500 ரூபாய். ஆமா. இன்னொன்னு நீலம் கேசரி, அதாவது குங்குமப்பூ நிறம்னு சொல்லலாம். அந்த கலர் காம்பினேஷன்ல ரங்கட் ஸ்டைல்ல இருந்துச்சு. அதுல மீனாக்காரி ஒர்க்கும் இருந்துச்சு. ஆனா விலை 10500 ரூபாய். கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல? இது பியோர் கோரா சில்க். இன்னொன்னு நீங்க சொன்ன ரெங்கட், அது ஒரு மாதிரி டை அண்ட் டை டெக்னிக், பல கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓ. அதோட முக்கியமா மீனாக்காரி வேலைப்பாடு. இந்த மீனாக்காரிங்கிறது பல கலர் நூல்களை அந்த ஜரிகைக்கு நடுல கொண்டு பூக்கள் மாதிரி சின்ன சின்ன டிசைன் உருவாக்குறது. ரொம்ப பொறுமையும் திறமையும் தேவைப்படுற வேலை. அடடா. அதனாலதான் இந்த மாதிரி சூட்ஸ் விலை கூடுதலா இருக்கு. இது பியோர் சில்க் வேற, சோ ட்ரை கிளீன் கண்டிப்பா பண்ணணும். ஆனா சரியா மெயின்டைன் பண்ணா பல வருஷத்துக்கு, ஏன் தலைமுறைக்கு கூட வரும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருப்பு நிற கட்டி ஜார்ஜாட் சூட், கோல்டன் ஜால் ஒர்க், 11500 ரூபாய். அடடா, என்னமா இருந்துச்சு. ஆமா ஆமா, கட்டன் ஜார்ஜெட் அதுக்கே உரிய ஒரு மென்மை, ஒரு ஃபால், அதாவது உடம்போட ஒட்டி வர அந்த தன்மை, அதுக்கே பேர் போனது. ரொம்ப ரிச்சான லுக் கொடுக்கும். நீங்க சொன்ன அந்த ஜால்ங்கிறது வலை மாதிரி டிசைன், பனாரசில இது ரொம்ப ஃபேமஸ். அதே கட்டன் ஜார்ஜெட்ல பிரஷ் பெயிண்டிங் செஞ்ச மாதிரி ஒரு சூட் கூட காட்டினாங்க. அதுவும் பார்க்க மீனாகாரி மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. இது என்ன ஹேண்ட் ஒர்க்குக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா விலை கம்மியா இருக்குமா? கரெக்ட், நல்ல கேள்வி. இந்த பிரஷ் பெயிண்டிங் மீனாக்காரியோட தோற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு மாடர்ன் டெக்னிக்னு சொல்லலாம். ஓஹோ. இது ஒரிஜினல் கைவேலைப்பாடு அளவுக்கு டீட்டெயில்டா நுணுக்கமா இருக்காது, ஆனாலும் பார்க்க அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். முக்கியமா இது ப்ரொடக்ஷன் டைமையும் செலவையும் குறைக்கும். சரிதான். அதனால பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா மீனாக்காரி மாதிரி ஒரு டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா ஒரிஜினல் மீனாக்காரியோட அந்த கலைநயமும் மதிப்பும் தனிதான். புரியுது. வீடியோல கூட சொன்னாங்க இல்லையா, பனாரசி துணிங்கிறது தங்கம் மாதிரி காலமாக ஆக மதிப்பு கூடும்னு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி கைவினை திறன் தான். ஆமா. அப்போ நாம பார்த்த இந்த கலெக்ஷன்ல 5500 ரூபாயில ஆரம்பிச்சு சிம்பிளான, கம்ஃபர்டான செமிதசர்ல இருந்து 13500 ரூபாய் வரைக்கும் போற பியோர் கோரா சில்க், கட்டி ஜார்ஜெட்னு எல்லா ரேஞ்ச்லயும் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரி நெசவு, டிசைன், கலர் காம்பினேஷன்னு நிறைய வெரைட்டி பார்த்தோம்.
ஆமா. சோ நீங்க அடுத்த தடவ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகள் வாங்கும்போது, அது என்ன மெட்டீரியல், அதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க, மீனாகாரியா, ரங்கட்டா, இல்ல ஜரிகையா, ஜால் ஒர்க்கா, பிரஷ் பெயிண்டா, அது பியூர் சில்கா, செமி பியூரா, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாம் யோசிச்சு வாங்குறதுக்கு இந்த டிஸ்கஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நெசவு கலைகள் இப்போதைய நவீன டிசைன்கள் டெக்னிக்கோட எப்படி சேர்ந்து பயணிக்குது, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க. இதுதான் உங்களுக்கான இன்னைய சிந்தனை.